ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் சூப். வணக்கம், நான் உங்க அம்மா சமையல் மீனாட்சி. வெஜிடபிள் சூப்புக்கு தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ் 1 கப்பு, பீன்ஸ் அரை கப்பு, 3/4 கப்பு கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, புதினா, தேவையான அளவு எண்ணெய். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருவோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதில் தண்ணி விட்டுருவோம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி. கொஞ்சம் லைட்டாக சூடாகிட்டே இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும். முதல்ல எண்ணெய் இல்லை, இதுவும் பேஷண்ட் மாதிரி உள்ளவங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு. அதனால சின்ன குழந்தைங்க, பேஷண்ட், வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கோஸை போடுவோம். கோஸை போட்டுட்டு அடுத்து பீன்ஸை போடுவோம். அதுக்கப்புறம் கேரட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு போடுறீங்க? அது நல்ல ஜீரண சக்தி. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெங்காயம், உப்பு 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சும்மா ஒரு அரை டீஸ்பூன். புதினா ஒரு 4-5 தழை. இதில் எல்லாமே போட்டுடணும். கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம். இப்போ நம்ம குக்கரை ஒரு எத்தனை சவுண்டுமா? ஒரு 3 சவுண்டு 4 சவுண்டு ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போடுவோம். இப்போ ப்ரெஷர் நல்லா வந்துடுச்சு. நம்ம வெயிட்டை போட்டுருவோம். வெயிட்டை போட்டு ஒரு 4 சவுண்டு. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க வேண்டாம், எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே நல்லா வேக வச்சு மத்து அதில் வயசானவங்க குழந்தைங்களாம் மத்தில் போட்டால் சும்மா கடைஞ்சி அதை இது பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பல்லே இல்லாதவங்க மிக்சியில் போட்டு சாப்பிடலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் சூப்பு ரெடி ஆகிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் இது சாயங்காலம் குடிக்கிறத சாயங்காலத்தில் சாப்பிட்லாம். இப்படி 4 சவுண்டு தான் வரணுங்களா? அதுக்கு மேலேயும் வைக்கலாம். நம்ம 4 சவுண்டு வந்தால் வெந்துடும். அது சவுண்டு வரும்போதே அதோட ஸ்மெல் அப்படியே வருது.
இதில் வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும். அடங்கினோடனே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப் ரெடி இல்லைங்களா? நம்ம வந்து வெயிட் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணணும். எல்லாம் போட்டோன்னே எல்லா கலரும் கலர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெஜிடபிள்ஸாகவே இருக்கு. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கொதி வரட்டும்னு இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் திக்னஸ் வரும். இதில் வந்து கேரட் டேஸ்ட்டு, இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இதில் போடலாம். புதினாவோட டேஸ்ட்டு, கொத்தமல்லியோட டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும். நம்ம என்னென்ன காய் வேணுமோ இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா அப்படியே சூப்பர் திக்காகிடுச்சு. அந்த திக்னஸுக்காக போடுறோம். இல்லைனாலும் கொஞ்சம் காய் எடுத்து மிக்சியில் போட்டு சுற்றி கார்ன்ஃப்ளவர் மாவு வேணான்னா மிக்சியில் சுற்றி திருப்பி இதில் விட்டு ஒரு 2 கொதி வரட்டோன்னு எடுத்தோம்னா திக்காயிடும். இதில் வந்து எல்லாமே இருக்குது. பீன்ஸு, கேரட்டு, கோஸு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம். இது ஏதாவது பருப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு வேணும்னா இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ அது போடும்போது நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவே சேர்க்க தேவையில்லை. அது நல்லா திக்காக இன்னும் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொதிக்கணுங்களா? இல்லை கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இல்லை வேற எந்த மசாலா வகையும் சேர்க்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இது வந்து அப்படியே என்ன சொல்கிறது, காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். மைல்டாக ஒரு வெறும் உப்பு, லைட்டான அந்த காரம் தெரியவே தெரியாது. கொஞ்சம் மிளகுத்தூள், காரம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்களோ அந்த அளவுக்கு மிளகு வேணும்னா திருப்பியும் நம்ம சாப்பிடும்போது கூட போட்டுக்கலாம். இந்த மிளகுத்தூள் மட்டும்தான் இல்லைங்க, இதில் காரம் வேறு எதுவும்? பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து ஊற்றிடலாம். வெஜிடபிள் சூப் ரெடிங்களா? இப்போ சுவையான வெஜிடபிள் சூப் ரெடி. ஆமாம். இதில் வந்து நம்ம கார்ன் பிரெட்டு என்ன வேணா சேர்த்து சாப்பிடலாம். பிரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த கார்னே கூட போட்டு சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் செஞ்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கீழே போடுங்க. நன்றி, வணக்கம்.